ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், யார் தேவனுடைய ஊழியர்? பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். மார்க் 16வது அதிகாரம் 15வது வசனம். அமெரிக்காவில் முதல் ஜனாதிபதியாக இருந்த வாஷிங்டனை பற்றி அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மிகவும் திறமையானவர், அதோடு மிகவும் தெய்வ பக்தி உள்ளவராவார். ஒரு நாள் அவருடைய பழைய நண்பர் அவரை பார்க்க வந்தார். ஜனாதிபதி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பள்ளிக்கூட அனுபவங்களை நினைவு கூர்ந்து கட்டி தழுவிக்கொண்டார்கள். பிறகு நண்பர் ஜனாதிபதியை பார்த்து, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாருங்கள் என்று கேட்டார். இதற்கு முன்பு என்ன வேலை செய்தீர்கள் என்பதை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார் ஜனாதிபதி. அதற்கு அவர், நான் முன்பு மிஷனரியாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகவும் பணியாற்றி இருக்கின்றேன் என்று கூறினார். அதை கேட்டதும் ஜனாதிபதி தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து அவருக்கு வணக்கம் செய்து, ஐயா, பரலோக அரசாங்கத்தில் அவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்த உங்களுக்கு என்னுடைய சிறு அரசாங்கம் வேலை கொடுக்க எந்த தகுதியும் இல்லாதது. என்னுடைய அரசாங்கத்தில் உள்ள மிக பெரிய பதவி கூட நீங்கள் இதற்கு முன்பு செய்து வந்த கர்த்தருடைய வேலைக்கு ஒப்பானது அல்ல என்று கூறினார். ஒருமுறை போதகர் பில்லி கிரகாம் இந்த விதமாய் சொன்னார், ஒரு தேவ ஊழியனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பார்க்கிலும் உத்தமமானது, கனமானது, விசேஷமானது, மேன்மையானது என்று கூறினார். யார் ஊழியன்? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிப்பவன். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷ கட்டளை என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேலையை பார்க்கிலும் மேன்மையானதும் மகிழ்ச்சியானதும் நித்தியதுமான வேலை வேறு ஒன்றுமே இல்லை. தேவனுடைய வேலையை அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.